ஹலோ காய்ஸ், இன்னைக்கு டீமன் லார்ட் மான்வாவோட எபிசோட் 43 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட எதுவும் நீங்கள் பார்க்கலையா? மறக்காமல் பார்த்துருங்க. கிட்டத்தட்ட அவர் எடிஷனில் போட்டிருப்போம். அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே ஹீரோ முன்னாடி அந்த மாஸ்டர் வரும்ல, அங்கே பயங்கர வேகமாக அதை தாக்கி கிழிக்கிறான். எல்லா அட்டாக்ஸும் அது மேலே பார்த்தா, இருந்தாலும் அவளைக்கும் அதுக்கு எதுவுமே ஆகலை. நீதான் இந்த இடத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் ஹியூமன். அட, உண்மையை சொன்னா நான் இதை எதிர்பார்க்கலப்பா. உன்னால பேச முடியுமா? என்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கியா? உன்னால என்ன கொல்ல முடியல போல. நீ எத்தனை வாட்டி வேணா என்ன கொல்றதுக்கு ட்ரை பண்ணு, இருந்தாலும் என்லெஸ்ஸா நான் ரீஜெனரேட் ஆயினே தான் இருப்பேன். அதனால ஹியூமன், நான் உன்னை கொல்ல போறேன், தயாராரு. ஆனா ஹீரோ அவனோட வாய்டு ஸ்பியரை அங்க பயன்படுத்துறானா. அங்க ஏகப்பட்ட ஸ்பியர் அப்படியே அதை நோக்கி போகுது. அது கூடவே அவனோட ஸ்வாட் அட்டாக் அவன் பயன்படுத்துறான். அப்பதான் அது ஒரு விஷயத்தையே பந்து. அட, அதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். என்ன ஹியூமன், நீ என்ன வேணாலும் பண்றதுக்கு ட்ரை பண்ண. இங்க உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. நீ எத்தனை வாட்டி என்ன கொல்ல ட்ரை பண்ணாலும் நான் என்லெஸ்ஸா ரீஜெனரேட் ஆயினே தான் இருப்பேன். நீ என்ன இதே மாதிரி தாக்கி தாக்கி கடைசியில டயர்ட் ஆகுறது தான் உனக்கு மிச்சம். ஓ அப்படியா? அப்பனா உன் கூட நான் தொடர்ந்து ஃபைட்டை பண்ணிக்கினே இருக்கணுமா? அப்பனா நீ சாக கூடாது. திரும்ப நீ ரீஜெனரேட் ஆயினே இருக்கணும், அதுவும் எப்பயுமே. இது கேட்ட அந்த மாஸ்டரே ஷாக் ஆகுது. என்னது ரீஜெனரேட் ஆகணுமா? இந்த சைடு அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை காப்பாற்றணும் சொல்லி அதை தாக்குறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு கீரல் கூட படுற மாதிரி இல்ல, எதுவுமே அசையவும் இல்ல. அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, இந்த இடத்துல இது ஒரு பேரியர் இருக்கு. அதனால தான் இந்த இடத்த நம்மளால எதுவுமே பண்ண முடியல. அப்போனா நம்ம என்ன பண்றது? இந்த இடத்துல சித்தோண்டி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அங்க இப்படி யோசிக்கும் போது ஒரு சவுண்ட் வருது. மிஸ் லூனா, நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகல. உங்களுக்கு எங்கேயாச்சும் அடிபட்டிருக்கா? அட காருன், உனக்கும் எதுவுமே ஆகலையா? ஆமா, இப்போ நம்ம இங்க இருந்து போகணும். எனக்கு வழி தெரியும், வாங்க என் பின்னாடி. இல்லவே இல்ல, என்னால வர முடியாது இந்த டைம்ல. அட, நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் இந்த இடம் எப்போ விழும் நம்மளுக்கு தெரியாது. எப்ப வேணாலும் இது ஒட்டுமொத்தமா அழிய வாய்ப்பு இருக்கு. அதனால எவ்வளவு சீக்கிரம் நம்மளால முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த இடத்த விட்டு நம்ம போகணும். இன்னமும் நம்ம ஹீரோ உள்ளதான் மாட்டின்னு இருக்கான். அதனால என்னால இங்க இருந்து வர முடியாது. அதனால காரோன், இப்போ நீங்க ஹெல்ப் பண்ணலனா நீ தயவு செஞ்சு இந்த இடத்துல இருந்து போயிடு. இங்க என்ன பேசுறீங்க? இந்த மாதிரி ஒரு இடத்துல அவன் மாட்டின்னு இருக்கானா? அப்ப அவன் நசுங்கி போய் இப்போதைக்கு இறந்து போயிருப்பான். அவனை மாதிரி ஒருத்தனால எப்படி இங்க சர்வே பண்ண முடியும்? இல்ல, அவ்வளவு சீக்கிரத்துல ஒன்னும் அவன் சாக மாட்டான். ஆமா, எதுக்கு நீங்க அவ்வளவு அப்சஸ்டா நம்ம ஹீரோ மேல இருக்கீங்க? ஏன்னா அவனை மாதிரி ஒரு பர்சனுக்காக நீங்க இப்படி கவலைப்படுறீங்க. பியாச்சும் நம்ம ஆளுங்களை பத்தி நீங்க கவலைப்பட்டிருக்கீங்களா? நீங்க இந்த சைடு பார்க்கணுமே. என் கூட வந்தவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. எல்லாருமே என் கண்ணு முன்னாடி கல்லுனால இறந்து போய் கந்தாங்க. இப்போ அவங்களோட உயிரை விட்டதுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லையா? அதனால தான் நான் உங்களை எஸ்கோர்ட் பண்ணவே வந்தேன். அதுக்கு காரணமும் அதுதான். ஆனா நீங்க என்னன்னா அந்த பையனை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறீங்க. நான் எத்தனை வருஷமா உங்களுக்கு சர்வ் பண்ணேன். இப்படி உங்களுக்கு கிரஷ் யார்கிட்டயாச்சும் வர மாதிரி இருந்தா அந்த பர்சன் நானா தான் இருக்கணும். ஏன்னா உங்களுக்காக நான் என்ன நல்லா பண்ணேன். கடைசி வரைக்கும் உங்க கூட இருந்தேன். இப்ப கூட பாருங்க, எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. உங்களுக்காக நான் வந்தேன். இப்ப கூட நம்ம ஒண்ணு சேர்றதுக்கு காரணம் அந்த தலைவிதி தான். சோ இப்போ என்ன உங்களுக்கு புரியலையா? சீக்கிரம் நம்ம இங்க இருந்து போகணும். என் கூட வாங்க. நீ என்ன சொல்ல இருக்க? நீ சியானுக்கு வேணா அப்படி சொல்லலாம். எனக்கு நீ சொன்ன அந்த விஷயம் கேட்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. கேட்ட அந்த பின்னாடி இருக்க அந்த பொண்ணெல்லாம் ஒரு மாதிரி சிரிப்பாளா? இதனால அவன் ரொம்ப கடுப்பாகிறான். எனக்கு தெரியல. நீங்க என்ன வேணா சொல்லிட்டு போங்க. நீங்க என்னோட லவ் மேல சிரிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். நீங்க அப்படி ஒத்துக்கலனா நான் ஃபோர்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா எனக்கு நீங்க வேணும். உடனே அங்க லெமிலாவும் முன்னாடி சொல்றா, காரோன், நீ லைனையே கிராஸ் பண்ற காரோன். அதனால நீ பண்றது எதுவும் சரியில்லை, நித்திக்கோ. ஹே லெமிலா, மரியாதையா தள்ளிப்போ. என்ன லெமிலா, நீ என் கூட சண்டை போடணும்னு ஆசைப்படுறியா? அப்படி நீ சண்டை போட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான். உன்னை என்னால அழிச்சு ஒண்ணுமே இல்லாம ஆக்க முடியும். இருந்ததுக்கு எந்த விதமான அடியாளமும் இருக்காது. லெமிலாக்கு அவனோட கையை வச்சு ஒரு பயங்கரமான ஷாக் கொடுக்கறான். இதனால லெமிலாவோட நிலைமை ரொம்ப மோசமாகுது. மிஸ் லூனா, இப்போ வெறும் நீயும் நானும் ஒண்டிதான் இருக்கேன். இப்ப என்ன வரீங்களா? ஆனா அதுக்குள்ள ஒரு சவுண்ட் வருது. மரியாதையா அங்கேயே நில்லு. ஆமா, யார் அது? இங்க யாராச்சும் சர்வைவர்ஸ் இருக்காங்களா என்ன? மரியாதையா யார் அது? அது யாருன்னு காட்டுங்க. கண்டிப்பா. ஆனா நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பா நீ பே பேக் பண்ற மாதிரி தான் இருக்கும். இப்ப பேசுனது யாரு என்ன நம்மளுக்கு தெரியல. நம்மளும் போகவே பார்க்கலாம். இந்த சைடு நம்ம சித்தும் இப்பதான் முழிக்கிறான். அவனுக்கு எங்க இருக்கான் அப்படின்னு அவனுக்கு தெரியல. ஆமா, நான் எங்க இருக்கேன்? நான் எதுக்காக இந்த இடத்துல இருக்கேன்? கடைசியா ஞாபகம் இருக்கிற அந்த விஷயம், அது அந்த இடத்துல நான் உள்ள போனேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் என்ன இறந்து போயிட்டேனா? அங்க பின்னாடியே ஒரு குரலும் கேக்குது. இல்ல, நீ இன்னமும் சாகல. உன்னை பார்த்தே ரொம்ப வருஷம் ஆச்சு. சாகரேன் ஹேர். என்னது
பல வருஷமா எனக்கு புரியல. ஆமா, உங்களுக்கு என்னை பத்தி எப்படி தெரியும்? எனக்கு தெரிஞ்சு என்ன உனக்கு ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் உன்னை காப்பாத்தினேன். அதே மாதிரி உன் கூட இருக்கிற அந்த பையன், அவன் மேல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாயினே இருக்கு. அதனால உன்னோட பாடியை இந்த முறை நான் பாரோ பண்ற மாதிரி இருக்கும். அங்க அப்படியே அவங்க கிஸ் பண்ண அங்க அவனோட உடம்பு ஒரு மாதிரி க்ளோ ஆகுது. அந்த ஹீரோவும் ஃபாக்ஸோட 8 பெட்டல் அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணிருப்பானா. அந்த மாஸ்டரும் சொல்லுது நில்லு. ஆனா அது எதையுமே கண்டுக்காம அவனோட அட்டாக்ஸ் அவன் பண்ணிக்கினே இருக்கான். நம்ம ஹீரோக்கு அந்த மார்பிள் மாதிரி இருக்கிற அந்த விஷயத்தை அப்படியே உடைக்கணும். அதுக்காக தான் அவன் அட்டாக் பண்றான். அந்த மாஸ்டரும் நில்லு நில்லுன்னு சொல்லுது. இருந்தாலும் அவனோட வாய்டு ஸ்பீரை வச்சு அந்த மார்பிள ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறான். அந்த டிராகனால அதையே நம்ப முடியல. எப்படி உன்ன மாதிரி ஒரு ஹியூமனால என்ன எப்படி தோக்கடிக்க முடிஞ்சது? அந்த டிராகனும் அப்படியே சாண்டோட சாண்டா அங்கேயே அழிஞ்சு போகுது. அங்க அழிஞ்சவனே நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது. இப்போ இந்த ஒரு விஷயம் தான் அந்த டிமானிக் ஸ்கல்ப்சரோட ஒரு பங்கா? ஆனா என்ன இது, நான் எவ்வளவு தூரம் இங்க வந்தோம், எனக்கு இங்க ஒண்ணுமே கிடைக்கல. கேரமோண்டி இங்க இருந்தா அவளால இதை நோட்டீஸ் பண்ணிருக்க முடியும். நான் போரஸ் எதிர்த்து சண்டை போடும் போது ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டா. அதனால இப்ப அவ ஒரு ரெஸ்ட் எடுக்கிற ஃபார்முக்கு போயிருக்கான். ஆனா இன்னமும் நம்ம ஹீரோக்கு புரியல அவன் எதுக்கு இந்த இடத்துல இருக்கான். இந்த விசிலையும் அவன் அழிச்சிட்டான். ஆனா இன்னமும் இந்த இடம் வந்து மறையவே இல்லை. அங்க திடீர்னு யாரோ ஒருத்தங்க தாக்குறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அட சித்து, இது வந்து நீயா? அவன் உடம்புல பாயிற அந்த மானா அது வந்து கம்ப்ளீட்டா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. ஆமா, இங்க என்னதான் போயின்னு இருக்கு? அங்க சித்தோ திரும்பவும் தாக்க வரான். இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம ஹீரோ தேடி வந்த அந்த புக்கு அது வந்து இங்க கிடைக்கிற மாதிரியும் இல்ல. அதே மாதிரி சித்தோட உடம்புல இப்போ அந்த லேடி இருக்கா. இதனால நம்ம ஹீரோக்கு என்ன ஆக போகுது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த சாப்டர்ல பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர அடுத்த எபிசோடு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.